ஹலோ ஹலோ ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். ஹாய் சைதன்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய் வில்லியம்ஸ். வாட் a pleasant surprise. வாங்க வாங்க. உட்காருங்க சைதன்யா. Thank you. இந்தாங்க டீ குடிங்க. தேங்க்ஸ். வாவ், நீங்க டீ ரொம்ப நல்லா போடுறீங்க வில்லியம்ஸ். Thank you. சமையல் கூட செய்வீங்களாமே? ஆமா, ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஃபாதர் எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. வெரி குட். வர பொண்டாட்டிக்கு வேலை கம்மி. அட நீங்க வேற, குடும்பம்னு ஒண்ணு ஆச்சுன்னா பொண்டாட்டி கை சமையல் கமக்கணும். புருஷன் அவன் சமையலை நம்பியே உயிர் வாழணும். அப்படி இருந்தா தான் சிறப்பு. அப்போ உங்கள மாதிரி நல்லா சமைக்கிற ஆம்பளைங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியல சைதன்யா, ஆனா எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல. சரியான பொண்ணு அமையலன்னு சொல்லுங்க. அப்படின்னு இல்ல, எனக்கு கல்யாணம்னாலே பயம். ஏ? அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏன் சார்பா ஒரு வாரிசு கொடுக்கணும்னா பயம். ஏன் வில்லியம்ஸ், எதுக்கு அப்படி பயப்படுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கான்செப்ட் ஒண்ணு, அது தப்பா ரைட்டானெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கான்செப்ட் அது? பணம் இருக்கிறவங்க தான் குழந்தை பெத்துக்கணும், இல்லாதவன் பேசாம இருக்கணும். அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கிற இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு சுதந்திரமா செத்து போயிடணும். தன்னோட ஜீன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சீர் போடவே கூடாது. அதுவும் பணமே பிரதானமா இருக்கிற இந்த காம்படிஷன் உலகத்துல அந்த குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியுது. ஆனா வாழ்க்கைய பத்தி நீங்க ஏன் இவ்ளோ டீப்பா திங்க் பண்றீங்கன்னு தான் புரியல. நீங்க என்னைக்காவது 3 வேளையும் பசிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பசியில சுருண்டு வேற வழி இல்லாம முருங்கைக்கீரைய பறிச்சு சாப்பிட்டு படுத்திருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்காது, வர சான்சஸும் இல்ல. ஏன்னா உங்க பின்னாடி உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்ல ஃபேமிலி சப்போர்ட்டோ ஏதாவது ஒரு அரவணைப்பு இருந்தே தீரும். அந்த சப்போர்ட் நீங்க கீழே விழாம வாழ்க்கைய தாங்கி பிடிக்கும். சப்போர்ட்னு ஒண்ணு இருந்தாலே பணம், அன்பு, அந்யோன்யம், நல்ல சிந்தனைன்னு எல்லாமே கிடைச்சிரும். அப்போ நீங்க வாழ தகுதியானவங்கள ஆயிடுவீங்க. இந்த வாழ்ற தகுதிய ஒரு குழந்தைக்கு என்னால கொடுக்க முடியலன்னா நான் ஒரு குழந்தைக்கு பிறப்பு கொடுக்க கூடாது. வில்லியம்ஸ், சாரி சாரி சைதன்யா, எமோஷனல் ஆயிட்டேன். நீங்க அனாதையாக்கப்பட்டதுல பயங்கர காம்ப்ளெக்ஸ்ல இருக்கீங்க. எஸ் சைதன்யா, ஐ எம் எ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். இந்த ஃபீலிங் என்ன ரொம்ப குழப்புது. சாரி, நீங்க உங்க விஷயத்தை என்கிட்ட பேச வந்தீங்க, நான் என்ன பத்தி பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நேத்து அவன் உன்னை பொண்ணு பார்க்க வந்தானா? அவன் எங்க வருது? வரல. அட்லீஸ்ட் போனாவது பண்ணானா? அவன் பண்ணல, அவங்க அப்பாவை வச்சு பேச வச்சான். அப்ப நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் ஆயிருச்சா? எஸ். இல்லனா அவன் என்கிட்ட ஃபைட்ல பண்ணிருக்கணும். ஏன் என்ன பத்தி தப்பா பேசுறீங்கன்னு கேட்டிருக்கணுமே. எஸ், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் வில்லியம்ஸ். இருக்கிறதுலயே கொடுமையான விஷயம் எது தெரியுமா பொம்பளைங்களுக்கு? பிடிக்காத ஹஸ்பண்டா? உண்மையா இல்லாத ஹஸ்பண்ட். அவன் கூட காலம் புற வாழறது நரகத்துக்கு சமம். அந்த இம்சையில இருந்து என்ன காப்பாத்தின புண்ணியம் உங்களைத்தான் சேரும்.
நீங்க கண்டுபிடிச்சிட்டேன்னதும் நமக்கு ரகசியமா தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு செம ஷாக் ஆயிருப்பான்ல அவன். ஆமா வில்லியம்ஸ், மிரண்டுட்டான். அது சரி, அவன் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க எப்படி கலெக்ட் பண்ணீங்க? நான் ஒரு போலீஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னேன்ல, ஆமா. அதோட ரிசர்ச்ல 3 கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில அவங்க யாருக்கு தெரியாம செஞ்சது, தெரிஞ்சு செய்யறதுன்னு பல விஷயங்கள் கலெக்ட் பண்ண. அந்த 3 கேண்டிடேட்ல லக்கிலி அந்த ஆளும் ஒருத்தன். கான்ஸ்டன்ட்லி உன்னை அவ பொண்ணு பார்க்க வர்றான்னு நீ தகவல் சொல்ற, போட்டோ காட்டுற. அதனால நான் அவனை பத்தி சொல்ல முடிஞ்சுது. எனிவே அவன் இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான். அவனும் அதே தான் சொல்லி மிரட்டினான். மிரட்டினானா? ஆமா, ஆனா கொஞ்சம் டீசெண்டா மிரட்டினான். என்னன்னு மிரட்டினா? முகம் ரொம்ப அழகா இருக்கேன்னு ரொம்ப ஆணவம் பிடிச்ச அலையாத பொறுக்கி பசங்க உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டாங்கன்னா நான் இல்ல எந்த ஆம்பளை பையனும் ஜென்மத்துல உன் மூஞ்சில முழிக்க மாட்டாங்கன்னு மிரட்டினான். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஓகே. என்னைக்கு வரைக்கும் லீவு? நாளை மறுநாள் வரைக்கும். சீக்கிரம் வாங்க வில்லியம்ஸ், நீங்க இல்லைன்னா ஆபீஸ் என்னமோ மாதிரி இருக்கு. வந்துடுறேன். ஓகே, பை. பை. ஹலோ, மிஸ்டர் தேவசகாயம் இருக்காங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். எங்க வீட்ல இருந்து யாரையாவது கிட்னாப் பண்ண கூட வழி இல்லையே. ஏன்னா எங்க வீட்ல இருக்கிறது 2 பேர் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, கிட்னாப்பர்ஸ் தான் நார்மலா இந்த மாதிரி பேசுவாங்க. நான் பேசுற விஷயம் காமெடி இல்ல சார், சீரியஸ் மேட்டர். என்ன சீரியஸ்? முதல்ல நீங்க யாரு? 28 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச அநியாயத்தால பிறந்தவன்னா. என்னது? நான் செஞ்ச அநியாயத்தினாலயா? ஆமா, 6 மாச குழந்தைய கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? யார் நீ? சம்பந்தம் இல்லாம பேசுற. 3 வருஷமா உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி முழுக்க முழுக்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோட தான் பேசுற மிஸ்டர் தேவசகாயம். இங்க பாரு மிஸ்டர், நீ சொன்ன மாதிரி நான் எந்த அநியாயமும் பண்ணல. நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்க இல்ல, இப்ப உங்களுக்கு போன் பண்ணது. ஆனா நான் கொடுக்கணும்ல. நீங்க கொடுக்க வேண்டியது எக்ஸ்பிளனேஷன் இல்ல சார், பின்ன உங்க சொத்துல எனக்கு பார்ட்டிஷன். வாட்? எஸ் மிஸ்டர் தேவசகாயம், முகம் தெரியாத எங்க அம்மா கூட வாழ்ந்து நீங்க எனக்கு ஜென்மம் கொடுத்ததுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்லாம இருக்கலாம். ஆனா 6 மாச குழந்தைய என்ன கொண்டு போய் கையெழுத்து போட்டு சர்ச்சில் சேர்த்ததுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஹலோ, யார் நீ? இதே கேள்வியத்தான் நானும் கேட்டேன். யாரை கேட்டாலும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீதான் என்னோட அப்பான்னு. அப்போ நான் உன்னோட மகன். மரியாதையா எனக்கு உன் ஆஸ்தியில பங்கு கொடு, இல்ல உன்னை அப்பான்னு கூப்பிட எனக்கு சான்ஸ் கொடுக்காத உன்னை அப்பான்னு கூப்பிட யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்.
don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.